நேற்று ஒரு மாற்றுத்திறனாளிகள்லாம் போய் அவர சந்திக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் செல்ஃபி வீடியோ ம். எடுக்குறாரு. அத அவரு முதலமைச்சர் தெரிஞ்சு தான் எடுக்கிறோம். ம். அவர் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ம். எந்த முதலமைச்சரும் இவ்ளோ நெருக்கமா என்கிட்ட பேசினது இல்லன்ற ஒரு பாசிட்டிவ் சைட்லாம் சொல்றாங்க வெளிய. அப்படியா? யாருமே பேசலையா? சரி. அதுக்கு போன வாட்டி திமுக ஆட்சியில பண்ண தப்பு, காவல்துறைய வச்சு இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்தவொன்னே அவங்கள கைது செய்யறது, எடுத்துட்டு போய் வெளியில ஊருக்கு வெளியில போய் விடுறது. கொஞ்சம் நெஞ்சமா அட்டகாசம் பண்ணீங்க நீங்க. அதாவதுங்க, அதுக்கெல்லாம் சேர்த்து தான் வச்சாங்க ஜனங்க. இதெல்லாம் இந்த இந்த பிஆர் எக்ஸர்சைஸ்லாம் நான் நெறைய பார்த்துருக்கிறேன். அப்புறம் ஒரு 2 பேர செலக்ட் பண்ணி கூப்பிடுறது, செல்ஃபி எடுக்கிறது, ரொம்ப அன்பா பேசினாரு, ரொம்ப கனிவா பேசினார். ஒரு அமைச்சர போட்டு அந்த துறை ரீதியா இருக்கிற மக்கள் பிரச்சனைய சரி செய்யும்போது, நான் ஒரு பத்திரிகையாளனா அன்னைக்கு பாராட்டுவேன். அம்மா உணவகம் நல்லா பண்ணணும்னு சொல்லி அறிக்கை விட்டாரு. 100% வரவேற்கிறேன். நல்ல முயற்சி. அதே மாரி 777 கடைகள மூடுனாரு. டாஸ்மாக் கடை. நல்ல விஷயம். நல்ல முதலமைச்சரோட சிறப்பான ஒரு ஒரு விஷயம். வரவேற்கிறோம். அதே மாரி ஒரு சில அதிகாரிகள், நல்ல அதிகாரிகள போட்டிருக்கிறாரு. ஒரு சில பதவிகள. 100% எதுவும் குறை சொல்லல. ஜேசிடி பிரபாகர் நல்ல மனிதர். சபாநாயகருக்கு எல்லா தகுதியும் இருக்கு. ராஜமோகன் எதுவும் கெட்ட பேர்லாம் கிடையாது. என்னமோ ஒரு வீடு ஒண்ணு வாங்கியிருக்கிறாப்லயாம் 1,50,00,000 கோடியில இஎம்ஐ. அத வந்து வச்சுட்டு பெரிய அதாவது இந்த சைடு வந்து எஸ்பி வேலுமணி அமைச்சர் ஆக்குறதுக்கு வேலை நடந்துன்னு இருக்குது. இத வுட்டுட்டாங்க. ராஜ்மோகன புடிச்சுக்கினாங்க. கோடிக்கணக்குல கேஸ் இருக்குது, பிரச்சனை இருக்குது. இவரு மேல விஜயபாஸ்கர் மேல குட்கா கேஸ் இருக்கு. அதெல்லாம் பேசல. ராஜ்மோகன டார்கெட் பண்றாங்க. ஜேசிடி பிரபாகர டார்கெட் பண்றாங்க. அப்போ எது பெரிய பிரச்சனை? எது சின்ன இது பிரச்சனையே கிடையாது. ஏன்னாங்க சட்டமன்றத்துல வந்து ஒரு சில வாசகங்கள் பைபிள்ல இருந்த மாரி பேசிட்டாரு. அவ்வளவுதானே? வேற என்ன தப்பு பண்ணாரு ஜேசிடி பிரபாகர்? அப்போ எங்க எங்க நீங்க எத ஃபோக்கஸ் பண்ணணுமோ அத இல்ல விட்டுட்டு அத கூட அவர் பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லல்ல. சார் சரிங்க. ஏதோ ஏங்க தப்பு இல்லையா? வேதத்துல இருக்கு ஒரு 2 லைன் சொல்லினாரு ஒரு சபாநாயகரு. நாளைக்கு குரான்ல அவரு இருக்கிறத சொல்லப் அவரு போறாரு. எல்லாருக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கணும்ல சார். சமமா கரெக்ட்டுங்க. இருக்கணும்ல. சரிங்க. இப்ப நாளைக்கு கீதையில இருந்து ஒண்ணு சொல்லணும், குரான்ல இருந்து அந்த சரி அவசியம்லாம் எதுக்கு? ரைட். கான்ஸ்டிடியூஷன் படி என்னவோ அதானே அவர் பேசிக்கணும். கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் அது பேசியிருக்கலாம். சரி இனிமேல்ட்டு மேபி அவரு பார்த்து திருத்திக்கிறவரு அவரு. அவர் வந்து தப்பு பண்ணிட்டு ஐயா சேகர் பாபு மாரி அடாவடித்தனம் பண்றவர் கிடையாது ஜேசிடி பிரபாகர். ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அதை யாருன்னா அவர்கிட்ட சொன்னாங்கன்னா, அதை சரி செய்யக்கூடிய பக்குவம், மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரர் தான் ஜேசிடி பிரபாகர். அதனால வந்து சபாநாயகரை பொறுத்தவரையிலும் இருக்கு. ஆனா, அவருக்கு இனிமேல் கெட்ட பேர் வரப்போகுது. அதையும் நான் சொல்றேன். எப்படி கெட்ட பேர் வரும்னா, அதிமுகல இருந்து இந்த வந்து ஓட்டு போட்டாங்கல்ல, சபாநாயகரா சட்டப்படி அவரால முடிவெடுக்க முடியாது. நியாயப்படி, தர்மப்படி அவரால முடிவெடுக்க முடியாது. ஏன்னா கட்சியில இருக்கிறார். இப்ப முதல்வரா பாதிக்கக்கூடாது. கொல்லப்புறத்துல போயி இவங்க கிட்ட பேசினது உண்மை. அவங்களும் கொல்லப்புறத்துல கட்சியோட கன்சல்ட் பண்ணாம, கட்சி போட்ட கொறடாவை மீறி இவங்களே ஒரு கொறடாவ போட்டுக்கிட்டாங்க. போட்டுக்கிட்டு ஓட்டு போட்டது உண்மை. ஆனா சபாநாயகரோட நிலைமை இன்னைக்கு